Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel, Sumi's Home Chef. Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Good morning. Hi. Hi friends, Assalamu alaikum. Good morning. மார்னிங்லேருந்து vlog ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியும் அப்பாவும் சேர்ந்து எங்கள் ஊரோட பக்கத்து ஊரில் மீன் வாங்க போயிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன்கள் இருந்தாலுமே எங்கள் வீட்டில் வந்து துனா ஃபிஷ், அதாவது சூரை மீன் தான் நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மீன். ஸோ அந்த மீன் தான் இப்போ வாங்க போகிறாங்க. மற்றபடி இங்கே நிறைய வெரைட்டி இறால் மீன்லேருந்து செம்மீன், நவர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லோரும் காலையிலேயே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன் திஸ் vlog காலையில் மார்க்கெட்டுக்கு போகிறது, அப்புறமா அங்கேருந்து மீன் வாங்கிட்டு என்னோடய அம்மா வந்து சூப்பரான மீன் குழம்பு செஞ்சு காமிக்க போகிறாங்க. அப்புறமா அவங்களோட சூப்பரான மீன் குழம்பை பார்த்ததோட விடுறதில்ல, அவங்களோட கிச்சனையும் நான் அவங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ மத்தியானத்துக்கான மீனும் வாங்கியாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் 7:30 இருக்கும். நான் அந்த வீடியோ எடுக்கும்போது சாம்பாருக்கான வேலை நடந்துகிட்ருக்குது அடுப்பில். அண்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜோட அடுத்ததாக வந்து 2 சின்ன விண்டோஸ் இருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் பக்கத்துலேயே பாத்திரம் கழுவுறதுக்கான சிங்கு. ஸோ வெளிச்சமாட்டு இருக்கும், நல்லா வெளியே பார்த்து காத்தோட்டமாக பாத்திரம் கழுவுறது மாதிரி. அண்ட் இந்த பக்கம் வந்து லேடிஸ் தொங்க போட்டிருக்காங்க. அண்ட் குடி தண்ணி, அப்புறமா வந்து அதுக்கான தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கான பானையெல்லாம் ஒரு கார்னரில் இருக்கும். இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பருப்பு தான் கிடக்குது. அப்புறமா வந்து மீன் வாங்கும்போதே சாம்பாருக்கான தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இட்லி மாவும் ரைஸாக ரெடியாக இருக்குது இட்லி பண்ணுறதுக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து இனி தான் கட் பண்ணி தனியாக குக் பண்ணி எடுப்போம். அப்புறமா இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுறதுக்கானதும் அண்டு மிக்சியும், அப்புறமா வந்து சின்ன ஸ்டாண்டு, பூண்டு, சின்ன வெங்காயம், முட்டை, அப்புறமா வெங்காயம், பொட்டேட்டோஸ்லாம் போட்டு வைக்கிறது மாதிரி. இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வேர்க்கடலை அவிக்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது இனி தான் வாஷ் பண்ணி அவிக்கணும் ஈவினிங். அப்புறமா இந்த பக்கம் மேலே வந்து சின்ன சின்ன செல்ஃப்ஸ் இருக்குது. அதில் வந்து கிளாஸ், பீங்கான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஃபோட்டோ தெரியுது உங்களுக்கு. அந்த ஃபோட்டோ வந்து வேறு யாரும் இல்லை, என்னோடய தம்பி தான். ஸோ அவனுக்கு வந்து பர்த்டேக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணது. ஸோ அவங்களோட நேமும் அப்புறமா என்னோடய தம்பியோட ஃபோட்டோவும் வச்சு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹாட் வாட்டர் விடும்போது அந்த ஃபோட்டோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக தெரியும். ரொம்பவே அழகான ப்ரெசென்ட் தான் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்புறமா இந்த பக்கமும் அழகான கிளாஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. டீ குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறதுக்கான கிளாஸஸ், அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மாதிரியானது. அண்ட் மேலே வந்து ஹாட் பாக்ஸ், பிளேட், அப்புறமா வந்து அகெயின் கிளாஸஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பக்கம் இருக்கும் இந்த செல்ஃபு. நம்ம வந்த வாசல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து லெந்து வயசில் செல்ஃப் இருக்கும். இதில் வந்து ஆயில், மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் என்ன சேர்த்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்காங்க, கருவேப்பிலை, 4 வத்தல் மிளகா, காஞ்ச வத்தல் மிளகா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகும் சேர்த்துருக்காங்க. அதை 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் ஆயிலில் வதக்குனதுமே இதில் வந்து
8லேருந்து 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி, ரொம்ப சின்னதாக இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கி சேர்த்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி பொடிச்சு எடுத்து வைக்கணும். ஸோ அரைமுறை தேங்காவை துருவிட்டு அதை வந்து ஃபைனாக பொடி பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொடி பண்ண தேங்காவை இப்போ இதில் சேர்த்தாச்சு. அதாவது சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கணும்ல, அதில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது தேங்காய் நல்லா ஈஸியாகவே வறுபடும். அது மட்டும் இல்லாமல் அரைக்கும்போது, இன்னும் மசாலாவுக்கு அரைக்கும்போது நல்லா ஃபைனாக அரைஞ்சு கிடைக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பாதி அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இப்போ 6 இல்லைன்னா 7 பல் பூண்டு சேர்க்கணும். ஸோ இந்த பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நாம் வறுத்து எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிருக்குது. இதில் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கணும். ஸோ மல்லித்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நாம் இந்த தேங்காவை நல்லா ப்ரௌன் கலருக்கு வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அண்ட் இதில் வந்து நீங்கள் மல்லித்தூளுக்கு பதிலாக முழு தனியா கூட சேர்த்துக்கலாம். அண்டு வத்தல் மிளகாய் வந்து முழுசாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தூளாக சேர்க்கலாம். தூளாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஃபைனலாக சேர்த்துக்கணும், முதல்லையே சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்சாக இருக்குது. தேங்காய் நல்லா வந்து வறுப்பட்டு வந்திருக்குல்ல. இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நம்ம ஃபைனாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும், அதுதான் பேலன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கம்ப்ளீட்டாக ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அம்மிக்கல் பக்கத்தில் ஒரு கோழி உட்காந்துருக்கு பாருங்கள். இது முட்டை போடுறதுக்காக வந்திருக்கு தான். அண்ட் எப்போவுமே இந்த அம்மிக்கல் பக்கத்தில் தான் வந்து அது முட்டை போடுறதுக்கு வரும்னு சொன்னாங்க வீட்டில். பட் இதோட கூடு வந்து இன்னொரு பக்கம் தான் இருக்குது, இந்த பக்கம். அதோ தெரிகிறது அதோட கூண்டு. இங்கே வந்து அது இது வரைக்கும் முட்டை போடுறதே இல்லையா. எப்போவுமே அந்த அம்மிக்கல் பக்கத்தில் தான் போய் முட்டை போடுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். பசங்கள்லாம் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாம் மீன் குழம்புக்கு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து மீனை கழுகிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணி வந்து சின்ன சின்ன பீசஸாக வாங்கிட்டு வந்ததை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பரலுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, கல்லுப்பு, அதை போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கல் உப்பெல்லாம் போட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுனால மீன் எவ்வளோ ஸ்மெல்லாக இருந்தாலுமே கறியில் வந்து அந்த ஸ்மெல் தெரியாது, போயிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை குழம்பு பண்ணால் நல்லாயிருக்கும் குழம்பும். அடுத்ததாக பாருங்கள், கோழி முட்டை போட்டுடுச்சு. அண்ட் இந்த கோழி வந்து கொஞ்சம் நேரம் அந்த முட்டை பக்கத்தில் உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடும். எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா வந்து அந்த முட்டை பக்கத்தில் காக்கை ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது அந்த இடத்துல இருந்து கத்திகிட்டே இருக்கும், நம்ம அதை எடுத்து மாற்றுறது வரைக்கும். ஸோ அங்கே தான் உட்காந்துருக்கு. இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதை பார்க்க போகலாம். குழம்புக்கு நம்ம நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. தேங்காய் துருவி வறுத்து வச்சுருந்ததை அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைஞ்சி எடுத்துருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த புளியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான புளியும் சேர்த்தாச்சு.
அடுத்ததாக குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் மீன் அப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு தக்காளி, அப்புறமா கொஞ்சம் முருங்கைக்காய், அப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இது கொதிக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீனை சேர்த்துக்கிறோம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறமா ஒரு கத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா போதும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். அதாவது மீன் குழம்பு தயாரானதுக்கு அப்புறமா. இப்போ இது நல்லா கொதிச்சு மீனெல்லாம் நல்லா வேகணும். லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அண்ட் குழம்புக்கு தேவையான சால்ட்டையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பிகாஸ் வந்து கறி கொஞ்சம் வற்றி வரும்போது அதில் வந்து சால்ட்டு சரியாயிரும். ஸோ வந்து முதல்ல வந்து கம்மியாக சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஆயில் ரிலீஸ் ஆகுது வரைக்கும் அதை நம்ம கொஞ்சம் மூடி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு வந்து தயாராகிடுச்சு. ரொம்பவே வாசமாக இருக்குது மீன் குழம்பு. இந்த குழம்புல கொதிச்ச இந்த முருங்கைக்காய் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ சூப்பரான மீன் குழம்பு ரொம்பவே அழகாக தயாராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். அண்ட் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த சூரை மீன் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மீனுக்குமே இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக மீன் குழம்போட மத்தியான உணவு நாங்கள் சாப்பிட போகிறோம். இத்தோட இந்த vlog முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.